மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி பதிவில் நாம் 11ஆம் வகுப்பு இயற்பியல் பாடத்தில் அரையாண்டு தேர்வுக்குரிய மிக முக்கியமான 3 மதிப்பெண் மற்றும் 5 மதிப்பெண் வினாக்கள் தான் இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். தமிழ் மீடியம் மாணவர்களுக்கான உண்டான பிரத்யேக வீடியோ. ஸோ நம்ம சேனலை எல்லாரும் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்கள். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் நண்பர்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் அடுத்தடுத்து நம்ம தமிழ் மீடியம் மாணவர்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போடுறதுக்கு நமக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஃபிசிக்ஸில் மார்க் எடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஒன் வேர்டை தரவு பண்ணியிருக்கேன். ஒன் வேர்டை தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்கள் கையில் 10 மார்க் உங்கள் கையில் இருக்கிறதா அர்த்தம். பாஸ் ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாடத்தையும் செகண்ட் பாடத்தையும் தரவு பண்ணிடுங்க. இந்த 2 பாடத்தையும் நீங்கள் தரவு பண்ணிட்டாலே நீங்கள் கன்ஃபார்மாக பாஸ். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த கேள்விகளை படித்தாலே உங்களால் முழுமையாக 3 மதிப்பெண் மற்றும் 5 மதிப்பெண் வினாக்களை உங்களால் முழுமையாக அட்டன் பண்ண முடியும். கம்பல்சரி எக்ஸாம் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போ முதல் இயல் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா மிக முக்கியமான கேள்வி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கேள்வி, செகண்ட் கேள்வி, தேர்டு கொஸ்டின் அண்ட் ஃபோர்த்து கொஸ்டின். இதில் உங்களுக்கு ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா நீண்ட தொலைவுகளை அளக்கும் முக்கோண முறை மற்றும் ரேடார் முறை ரொம்ப முக்கியமானது. 5 மார்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா பிழைகளின் வகைகளை விளக்குக, அது 5 மார்க் கொஸ்டின். தென் பரிமாணத்தின் ஒருபடித்தான நெறிமுறை, இதுவும் உங்களுக்கு 5 மார்க்கில் கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அடுத்ததா இயல் 2 பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக நம்ம இந்த பாடத்தில் படிச்சிருக்கக்கூடிய கேள்விகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 கேள்விகள் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். எந்த கேள்விகள் அப்படின்னா முதல் 3 கேள்வி, அதாவது வெக்டர் கூடுதல், முக்கோண விதியை விரிவாக விளக்கும்ன்றக்கா இந்த கொஸ்டின் முக்கோண விதி கொஸ்டின் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. தென் ஸ்கேலார் மற்றும் வெக்டார் பண்பு, இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. மாறா முடுக்கம் பெற்ற பொருளின் இயக்கச் சமன்பாடுகளை வருவிக்கவும். இந்த 3 கேள்வி டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்ததாக இருக்கக்கூடிய 4வது கேள்வியில் உங்களுக்கு ஏதாவது ஆவணான்னு 2 இருக்குது. இதில் ஏதாவது ஒன்று கொடுத்து உங்களுக்கு எதில் கேட்பாங்க அப்படின்னா 3 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ 4வது கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்ததாக 5வது கேள்வி, கிடைத்தளத்துடன் தீட்டா கோணம் சாய்வாக எரியப்பட்ட எரிபொருள் ஒன்றின் கிடைத்தள நெடுக்கம் மற்றும் பெரும உயரம் ஆகியவற்றிற்கான சமன்பாடுகளை பெறுக, இதுவும் ஒரு முக்கியமான ஒரு 5 மதிப்பெண் கேள்வி. தென் பாடம் 3, நேர்கோட்டு உந்த மாறா விதியை நிரூபி. இந்த கொஸ்டின் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மெல்லிய கம்பி நூலினால் இணைக்கப்பட்ட கனப்பொருளின் இயக்கத்தை செங்குத்து செகண்ட் கிடைமட்ட திசையில் விவரி, இது ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின். டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வச்சுக்கோங்க. அடுத்ததா 3வது கேள்வி, 4வது கேள்வி, இதெல்லாம் உங்களுக்கு 3 மார்க்கில் வரக்கூடிய கேள்வி. 5, 6 சருகு கோணத்தை கண்டறிவதற்கான கோவையை சுருக்கமான விவரி. 6வது கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. வளைவு சாலைகளின் அந்த வெளிப்புற விளிம்புக்கான நோக்கம் என்ன அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும். இதுவும் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சாப்டர் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. அதாவது முதல் யூனிட்டை இயல் 1 இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. அடுத்ததாக படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிற யூனிட்னு பார்த்தீங்க அப்படின்னா 4வது யூனிட் ரொம்ப சின்ன பாடம். அதில் இருக்கிற 2 மார்க் கொஸ்டினும் ரொம்ப கம்மி, 5 மார்க் கொஸ்டினும் ரொம்ப கம்மி. ஆனால் மோஸ்ட் இம்பார்ட்டனான ஒரு பாடம் எந்த பாடம் அப்படின்னா 4வது பாடம். நீங்கள் இந்த 4வது பாடம் படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக 4வது பாடத்தில் இருந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின், ஒரு 3 மார்க் கொஸ்டின் கன்ஃபார்மாக வரும். லக்கு இருந்தது அப்படின்னா 5 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. இந்த 4 கேள்விகளையுமே நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. சரிங்களா? 4வது பாடத்தை தரவு பண்ணிடுங்க. 4வது பாடத்தில் செகண்ட் கொஸ்டின் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், வேலை ஆற்றல் தத்துவத்தை கூறி விளக்குக, அதற்கு 3 ஏதேனும் உதாரணங்களை தருகின்றக்கா, இது டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதே மாதிரி திறன் மற்றும் திசைவேகத்திற்கான கோவை, இதுவும் உங்களுக்கு டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த 4ஐயுமே படிச்சுக்கோங்க. அந்த 4ல் இந்த 2 ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்.
அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இயல் 5 பொறுத்தளவுக்கு இதில் டாப் போஸ்ட் இதில் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய எல்லா கேள்விகளும் நீங்கள் படிக்கணும். சரிங்களா? எல்லா கேள்விகளையும் படித்தா தான் உங்களால் 3 மார்க்கும் 5 மார்க்கும் அட்டன் பண்ண முடியும். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நான் ஏன் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அதை படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா 5 மார்க்கும் உங்களால் அட்டன் பண்ண முடியும். இந்த பாடத்தை பொறுத்தளவுக்கு இந்த செகண்ட் கொஸ்டின், அடுத்ததா 4th கொஸ்டின், அடுத்ததா 6th கொஸ்டின், 7th கொஸ்டின், இணையச்சு தேற்றம், செங்குத்தச்சு தேற்றம், இந்த ரெண்டில் ஒரு தேற்றம் கன்ஃபார்மாக கேட்பாங்க. மேபி 3 மார்க்லையும் வரலாம், 5 மார்க்லையும் வரலாம். பாடம் 6 பொறுத்தளவுக்கு விடுபடும் வேகத்திற்கான கோவையை தருவி மிக முக்கியமான ஒரு கேள்வி. அடுத்ததா இந்த செகண்ட் கொஸ்டின் என்னன்னு பாருங்க. புவிப்பரப்பிற்கு அருகே கச் உயரத்தில் உள்ள புள்ளியின் ஒரு பொருளின் ஈர்ப்பு நிலையாற்றல் U = mgh என நிரூபி. இது 5 மார்க் கொஸ்டின். 3 மார்க் கொஸ்டின்ல இந்த கெப்லர் விதி, அதாவது முதல் கேள்வி கெப்லர் விதி இல்லாத 3 மார்க்கே இல்லைங்களா. இந்த பாடத்துல இருந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க் கொஸ்டின் கட்டாயம் வரும். அதில் எதெல்லாம் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன். செகண்ட் கொஸ்டின், 4th கொஸ்டின் விடுபடு வேகம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உயரத்தை பொறுத்து G எவ்வாறு மாறுபடும், குத்துக்கோட்டை பொறுத்து G எவ்வாறு மாறுபடும். இந்த 2 கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின். 3 மார்க்கில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 7வது கொஸ்டின், துணைக்கோள்களின் ஆற்றலுக்கான கோவையை தருவி. கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அடுத்தா 5 மார்க்கில் இந்த 8வது கேள்வி முக்கியமான கேள்வி. சரிங்களா? அடுத்ததா பாடம் 7 பொறுத்தளவுக்கு டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா முற்று திசைவேகத்திற்கான சமன்பாட்டை தருவி 4வது கேள்வி. சரிங்களா? அடுத்தா பாய்சன் சமன்பாடு 5வது கேள்வி. இந்த நுண்புழை அதனுடைய பரப்பு இழுவிசைக்கான கோவை 6வது கேள்வி. சரிங்களா? 8வது கேள்வி பெர்னோலி தியரம். மொத்தம் இந்த 4மே உங்களுக்கு 5 மார்க்கில் கேட்கக்கூடிய டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். மொத்தம் 8 கொஸ்டின் கொடுத்துருக்கேனா, இதில் மிச்சம் 4 உங்களுக்கு 3 மார்க்கில் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த 8ஐயும் படிச்சிங்க அப்படின்னா வேறு இந்த பாடத்தில் எக்ஸ்ட்ரா எந்த கேள்வியும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது 3 மார்க்குக்கும் 5 மார்க்குக்கும் சொல்கிறேன். சரிங்களா? 2 மார்க் ஓவராலாக ஒரு வீடியோ உங்களுக்கு அடுத்து உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் வீடியோ நினைச்சீங்க அப்படின்னா பார்க்குறவங்க எல்லாருமே வீடியோவை லைக் பண்ணுங்கள். அடுத்ததா 8வது பாடம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்லியல்பு வாயுவில் மேயர் தொடர்பு. இந்த கேள்வி நியூட்டனின் குளிர்வு விதி. இந்த 2 கேள்விகளும் படிக்காம எக்ஸாம் ஹாலுக்குள்ள நம்ம போயிடவே கூடாது. இந்த 2 கேள்வியிலிருந்து ஒரு கேள்வி கன்ஃபார்மாக எக்ஸாமுக்கு வருது. எந்த கேள்வி? மேயர் தொடர்பும் நியூட்டனின் குளிர்வு விதி. இந்த 2மே உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின். மற்ற கேள்விகள் எல்லாமே உங்களுக்கு 3 மார்க் கொஸ்டின் கேட்கறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகம். ஸோ உங்கள் புக் எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இயல் 9. இயல் 9 பொறுத்தளவுக்கு உங்களுக்கு டாப் மோஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினே உங்களுக்கு 3 மார்க் கொஸ்டின் தான். மேக்சிமம் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 3வது கேள்வி, 4வது கேள்வி, இந்த 2 கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். அடுத்ததாக வாயுக்களின் சராசரி மோதலிட தூரத்திற்கான கோவையை வருவி. இது உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின். ஸோ கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அடுத்ததாக 10வது பாடம்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10வது பாடத்தில் நம்ம டோட்டலாக உங்களுக்கு ஒரு 8 கொஸ்டின் கொடுத்துருக்கோம். சரிங்களா? இந்த 8 கொஸ்டின் படித்தாலே போதுமா சார்? தாராளமாக போதும். இந்த 8 கொஸ்டின் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக 3 மார்க்கும் அட்டன் பண்ணிடலாம், 5 மார்க் அட்டன் பண்ணிடலாம். ஸோ உங்கள் புக் எடுத்துக்கோங்க, இந்த கொஸ்டினை பூரா மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 11வது பாடத்தை பொறுத்தளவுக்கு 4வது கேள்வி மூடிய ஆர்கான் குழாய், திறந்த ஆர்கான் குழாய். வேற எந்த கேள்விகளும் நீங்கள் படிக்காட்டால் கூட இந்த 4வது கேள்வி மட்டும் தரவா படிச்சுக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பிசிக்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணிட்டோம். வேறு எந்த சப்ஜெக்ட்டுக்கு உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறமா நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லேருந்து எத்தனை கொஸ்டின் வந்துச்சு, எவ்வளவு மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.